அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ நேற்று பார்த்ததனுடைய தொடர்ச்சி. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள மீடியேட்டர் தேவையா? ரொம்ப கலோக்கி லாங்குவேஜாக நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். மற்றவங்க பேசுகிறத பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு இப்படி தான் பேச வேண்டியது இருக்குது அவங்களுக்கு புரியறதுக்கு. ஹைர், அப்போது நம்ம மனிதர்களிடத்தில் உதவி கேட்குறது. சரி, டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர்களிடத்தில் தான் நாம் உதவி கேட்குறோம். சரி, ஓகே, ரைட்டுங்க, அந்த பாயிண்ட்டுக்கே ஒத்துக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. கபருங்கிறது மௌத்தா போனவங்களாச்சே. தர்காவில் இருக்கிறவங்க என்ன உயிரோடவே உள்ளே உட்காந்துருக்குறாங்க? மௌத்தா போனவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் பேசுவோம். அப்போ தர்காவில் இருப்பவர்கள் என்ன உயிரோடவா இருக்கிறாங்க? அப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னும் போது மௌத்தா போயிட்டாங்க இல்லையா? இப்போ மௌத்தானவங்கக்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப அறிவு ஜீவியாக வருவாங்க பேசக்கூடியவர்கள். இப்போ மௌத்துண்டா என்ன? மௌத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஹயாத்து, மௌத்து. வாழ்கிறதுக்கு உயிரோடு நம்ம இருக்கும்போது ஹயாத்து இல்லையா? ஹயாத்துன்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த ரூஹு நம்ம விட்டு பிரிந்து விட்டால் மௌத்து. அப்போ மௌத்தாயிட்ட பின்னாடி என்ன செய்கிறதில்ல, நமக்கு எந்த உணர்வும் இந்த பாடிக்கும் ரூஹுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி தானே? ஹைர், இப்போ இதுக்கு எப்படி நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பத்ருடைய போர் முடிந்தவுடன் 3 நாள் அந்த போர் நடந்துச்சு. போர் முடிஞ்ச உடனே போர் முடிஞ்சு ஒரு 3 நாள் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கிறாங்க. அப்போ போருக்கு முந்தின நாள் நைட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல உத்பா மௌத்தாய் கிடப்பான், இந்த இடத்துல அபுஜஹல் இருப்பான், இந்த இடத்துல ஷைபா இருப்பான், இந்த இடத்துல வலீத் இருப்பான், இந்த இடத்துல உமையா இருப்பான், இப்படின்ட்டு முக்கியமான தலைகளை எல்லாம் இந்த இடத்தில் இப்படியாக இவர்கள் மாண்டு கிடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பை இடத்த காமிச்சு இதை சொல்கிறாங்க. அப்போது போர் முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் யார் யார் எப்படி கிடப்பார்கள் என்று சொன்னார்களோ அப்படியே பிசுறாமல் அந்தந்த இடத்துல அந்தந்த நபர் மௌத்தாய் போய் கடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னதில் ஒரு இம்மி பேசுகிற மாற்றம் இல்லை. நீங்கள் யார் யார் எங்கெங்கே எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்களோ அப்படியே தான் ஒரு சிறு கடுகளவு பிசுறாமல் அந்தந்த இடத்தில் அந்தந்த பிணங்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி ஒரு ஜதுபாயிட்டு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போய் அங்கே நிற்கிறாங்க. அந்த பத்ருடைய அந்த கிணறுகளுக்கு மத்தியில் நிற்கிறாங்க. நின்றுட்டு ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு கேட்குறாங்க அந்த பிணங்களை பார்த்து. யாரை பார்த்து? அந்த இறந்து போய் கிடக்கிறாங்க இல்லையா, மக்கத்து குஃபார்கள், அவங்கள பார்த்து கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா கது வாதுனா மா வாதுனா ரப்புனா ஹக்கா ஹல் வஜத்தும் மா வாதக்கும் ரப்புக்கும் ஹக்கா. நாங்கள் எங்களுக்கு இறைவன் சொன்ன அந்த வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம். உங்களுக்கு இறைவன் வாக்களித்தவை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? அல்லாஹ்வை பொய்ன்னு சொன்னீங்களே, இப்போ மௌத்தா போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியும்ல இப்போ அங்கே அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு. அப்போ நீங்கள் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இன்னாக்கது வஜதுனா மா வாதுனா ரப்புனா ஹக்கா, நாங்கள் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு எதை வாக்களித்தானோ அந்த வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம். உங்களுக்கு இறைவன் எதை வாக்களித்திருந்தான்? நஷ்டத்தை வாக்களித்திருந்தானா? ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால், முஃமினாவில்லை என்று சொன்னால், முஸ்லீமை ஆகவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வையும் ரசூலையும் தூதுவத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னென்ன ஆகும் என்று சொல்லியிருந்தான். இப்போ நீங்கள் மௌத்தா போயிட்டீங்க, அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குமே, உண்மை எதுன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு கண்ட்ரோல் மீறி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி கொஞ்சம் லேசாக ரசூலுல்லாஹ்வை தொட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அது கல்லிமுல் அஜிசாத், இந்த இறந்து போன பிணங்கள் இடத்துல யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுங்க தான் செத்து போயிட்டானுங்களே, அவங்கள்ட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது?
அதுகல்லிமுல் அஜிசாத், இந்த செத்து போன பிணங்களிடத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு உமர் நாயகம் கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னஹும் லயஸ்மஊன மின்க யா உமர், உமரே உங்களை விடவும் அவர்கள் தெளிவாக கேட்பாங்க நான் பேசுறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இப்போ நான் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி நான் பேசுறது உங்கள் காதில் கேட்குது, இதை விட ரொம்ப கிளியராக உங்களுக்கு கேட்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? அல்லாஹ்வை கொண்டு மாறு செய்த குஃபார்களுக்கு, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாத குஃபார்களுக்கு, ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்று போர் எடுத்து வந்த அந்த காஃபிர்கள், செத்து போன அந்த பிணங்கள், காஃபிருடைய பிணங்கள் உமர் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உமரை விடவும் அந்த செத்து போன காஃபிர்களுக்கு நன்றாகவே கேட்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காஃபிர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளல, மூமின்களை கொலை செய்ய வந்த கொலகார பாவிங்க செத்து போய் கிடக்குறாங்க கழுகு தின்ன பிணமா, அவர்களுக்கே நல்லா கேட்கும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறந்து போன மூமின்களுடைய நிலை கேட்காதா? ஆனா இப்ப நம்ம என்னப்பா சொல்லிட்டு கபிரிஸ்தானுக்குள்ள போறோம்? கபிரிஸ்தானுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லணும்? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், ஓ கபூர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக. யாருக்கு சலாம் சொல்லணும்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கா, மௌத்தா போனவங்களுக்கா? சொல்லுங்க. ஒரு மௌத்து வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே அப்துல்லா பாய் மௌத்தா கிடக்கிறாரு. உள்ளே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லா பாயின்னு சொல்லுவோமா? அப்போ மௌத்தா போனவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக ஒரு கபிரிஸ்தானுக்குள்ளே எவ்வளோ கபறுகள் இருக்கும், எத்தனை கபராளிகள் இருப்பாங்க? அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபூர்வாசிகளே உங்களுக்கு அனைவருக்கும் இறைவனுடைய சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்கிறாங்களே, ஏன்? அவங்களுக்கு விளங்கும். சரி, ரைட். கபூரில் பாம்பு கொத்தும், மிகப்பெரிய தேள் வரும், கபூரில் இந்த மாதிரியான ஒரு வினோதமான பயங்கரமான அதாபுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லது செய்யலண்டா, நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால், அப்போ இந்த பாம்பு கொத்தும் போது செத்து போயிட்டு அவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லைன்னா பாம்பு கொத்துனா என்ன, நக்குனா என்ன? தேள் வந்தா தான் என்ன, தேன் வந்தா தான் என்ன? தெரியவா போகுது? அப்போ இதெல்லாம் தெரியாம தான் அல்லாஹ் கபூரில் பாம்பு, தேள், பெரிய பெரிய நட்டுவாக்காளி இதெல்லாம் அனுப்புறான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, அவன் தான் மூத்த போயிட்டானே. இது நமக்கு தான் தெரியும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியாது. அவனுக்கு பாம்பு கொத்தினாலும் ஒன்றும் செய்யாது, தேள் கடிச்சாலும் ஒன்றும் செய்யாது, ஏன்னா அவன் தான் மூத்தா போயிட்டானே. என்ன இது வினோதமா இல்லையா? நம்மளுடைய அறிவு எங்கே போய்கிட்டு இருக்கு? குர்ஆனை எப்படி நாம் தஃப்சீரை விளங்குவது? அப்போ குர்ஆனுக்கு அர்த்தம் வைப்பது என்று சொன்னால் ரொம்ப லேசா? குர்ஆனை இன்று என்ன வினோதமாக இருக்குன்னா, சரியான முறையில் சரளமாக குர்ஆன் ஓத தெரியாதவன் கூட குர்ஆனில் இப்படி தானே சொல்லியிருக்கிறான் அல்லாங்கிறான். இது என்ன படிச்சுட்டார் இவர்? குர்ஆனுக்கு தஃப்சீர் படிக்கணும்னா எவ்வளோ தெரியணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வகையான அறிவு வேணும். அரபியோட கிராமர் மட்டும் இல்லை, பூலோகம் தெரிஞ்சிருக்கணும், புவியியல் தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும், கணிதம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அத்தனை விதமான கல்வியினுடைய அறிவும் இருந்தால்தான் குர்ஆனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? விளக்கம் வைத்து பார்க்க முடியும். குர்ஆனிலே அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது, அவ்வளவு நுட்பம் இருக்கிறது. சரி, ஹைர். இப்போ மௌத்தா போயிட்டா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களோட ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 கபர் இருந்துச்சு. வினோதம் இது மேக்சிமம் எல்லாரும் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த 2 கபறுகளிலும் பயங்கரமான அதாபு நடக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கபர்வாசிகள்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அந்த மரத்துடைய கிளையை பிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மரத்துடைய கிளையை 2ஆக உடைத்து அந்த 2 கபறுகளின் தலைமாட்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிளையை நட்டுகின்றார்கள். காரணம், அந்த மரத்தினுடைய திக்ரின் காரணமாக, அந்த மரம் செய்யக்கூடிய அந்த ஈரப்பசம் இருக்கும் வரை, அந்த மரத்தில் அந்த ஈரப்பசம் இருக்கிற வரைக்கும் அந்த மரம் திக்ர் செய்யும். அதனுடைய காரணமாக அவர்களுடைய அதாபு குறையும். இப்போ நம்ம ஓதக்கூடிய குர்ஆனு, நம்ம செய்யக்கூடிய ஃபாத்திஹா, ஈசால் சவாபு இதெல்லாம் என்ன உதவா போகுது? ஏன்பா, உன் பொண்டாட்டி குழந்தை உண்டாயிட்டா, டாக்டர் சொல்கிறாரு கன்சீவ் ஆகிட்டாங்க, ஒரு 3 மாதம் பத்திரமா பார்த்துக்கங்க, 4வது மாதம் தானே
குழந்தைக்கு உள்ள உயிர் வரும். இது அறிவியலுக்கும் இப்போ தெரியும் இல்லையா? அப்போது அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த விட்டமின் டேப்லெட்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க, உள்ள கரு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அப்படின்னா. இவர் உடனே ஓடி ஓடி போய் மெடிக்கலில் போயிட்டு என்ன செய்கிறாரு, நல்ல சத்தான மாத்திரைகள்லாம் வாங்கி கொடுக்குறாரு, நல்ல சத்தான உணவை வாங்கி கொடுக்குறாரு. யாருக்கு? வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு, அந்த இரத்த சிசுவுக்கு, உயிர் வராத 4வது மாதம் தான் உயிர் வரப்போகுது. இவர் 1வது மாதமே ஆரம்பிச்சிட்டார். வைட்டமின் மாத்திரை வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க, நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கணும், பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கணும்னு. ஏன்ப்பா வயிற்றில் தான் ரூஹே வரலையேப்பா அந்த குழந்தைக்கு, 4வது மாதம் தானே ரூஹ் வரப்போகுது. அப்போ ரூஹே இல்லாமல் இருப்பது பிணம் தானே. அது வயிற்றில் இருந்தா என்ன, கபூரில் இருந்தா என்ன? எதுக்கு மாத்திரை? சத்தா வளரணுமா புள்ள? என்னடா விளையாட்டா இருக்கு? அப்போ உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து, உன்னை ஒரு எறும்பு காக்கா வந்து கொத்தி, உன்னைய வந்து ஒரு பூச்சி கடிச்சிடாம இவ்வளவு தூரம் பார்த்த உன்னுடைய தாய் தந்தை மௌத்தா போய் கபூரில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு துவா செய்யினா அது ஹராம். ஏன் நீ வந்து ஒரு என்ன இதை எப்படி விளக்குறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு ஒரு துவா செய்வதை ஹராம் என்று சொல்லுகின்றான் பெற்றெடுத்த மகன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் ஒரு மனிதனை வந்து கபருக்கு பின்தொடர்ந்து வரும். அதில் ஒன்று வந்து சாலிஹான பிள்ளைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய துவா. அதாவது இறந்து போனவர்களுடைய சாலிஹான பிள்ளைகள் அந்த இறந்தவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவான்னு சொன்னாங்க. அது ரொம்ப சாதாரணமாக படிச்சது. அந்த டைமில் படிக்கிற காலத்தில், ஓதுற காலத்தில் எங்களுக்கு அது சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்க்கக்குள்ள தெரியுது, தாய் தந்தைக்கு துவா ஓத வர மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஒரு நாசகார ஒரு வேலை இது, ஒரு நன்றி கெட்ட வேலை. தாய் தந்தைக்கு துவா செய்கிறது ஹராமுங்கிறான். அந்த அளவுக்கு என்ன இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரியல. இவங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம என்ன சொல்றது? அப்போ இது எதுக்காக நான் சொன்னேன்னா, அந்த கபூரில் 2 பச்சை மட்டையை நட்டுறாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பச்சை மட்டை ஈரம் காயும் வரை அதில் இடத்துல திக்ர் இருக்கும். அந்த திக்ரின் காரணமாக இந்த கபூர்வாசிகளுடைய வேதனை குறையும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பச்சை மட்ட மரம் அது அல்லாஹ்வை திக்ர் செய்து அந்த திக்ரினுடைய தன்மையில் இந்த கபூர்வாசிகளுடைய வேதனை குறையும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா நமக்கு உண்டானவர்கள், நம்மை வந்து ரொம்ப நெருங்கி பழகியவர்கள், நம்மை எடுத்து வளர்த்த தாய் தந்தையர்கள், இவர்கள் கபரிலே இருக்கும்போது இவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த உணர்வோடு உண்டான துவா அவர்களுக்கு போய் பலன் அளிக்காதா? இது பலன் அளிக்காதுன்னு இவங்க பேசுனாங்கன்னா எவ்வளோ ஒரு கொடூரமான நன்றி கிட்ட செயலாக இருக்கணும். குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் வழிகட்டு போவார்கள், நாசமாய் போய்வாங்க. குர்ஆனை பின்பற்றி அதிகமானவர்கள் வழிகேட்டில் நாசமாகி போவார்கள். நான் சொல்லவில்லை, குர்ஆன் தான் சொல்லுகின்றது. யுதில்லு பிஹி கஸீரம் வ யஹ்தி பிஹி கஸீரா. இந்த குர்ஆனை கொண்டே வழிகெடக்கூடியவர்கள் அதிகமானவர்கள். இந்த குர்ஆனை வைத்துதான் அவர்கள் வழிகெட்டு போவார்கள். அல்லாஹ் தான் சொல்றான், நான் ஒன்றும் சொல்லலையே. ஏன்? அப்ப குர்ஆனை எப்படி பார்க்கணும்? அப்ப யஹ்தி பிஹி கஸீரா, இந்த குர்ஆனை பெற்று இந்த குர்ஆனை கொண்டு நிறைய பேர் நல்ல வழிக்கும் போவாங்க. அப்ப நிறைய பேர்னா ஒரு பக்கம் குறைவான பேர் தானே இருக்கணும். 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு பக்கம் 70 பேர், இன்னொரு பக்கம் 30 பேர் தானே இருக்கணும். அப்ப குர்ஆனை கொண்டு வழி கேட்கக்கூடியவர்களும் நிறைய பேர், குர்ஆனை கொண்டு நேர்வழி அடையக்கூடியவர்களும் நிறைய பேர். எப்படி கணக்கு? வழி கெட்டு போவர்களில் குர்ஆனால் வழி கெட்டு போவர்கள் அதிகம். நேர்வழியை அடையக்கூடியவர்களில் குர்ஆனை மட்டும் வைத்து நேர்வழி பெறக்கூடியவர்கள் அதிகம். அப்ப குர்ஆனை வைத்து நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நாம் எந்த கண்ணோடு பார்க்க வேண்டும்? குர்ஆனை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நூர் வந்திருக்கிறது. வ கிதாபும் முபீன், மேலும் தெளிவான புத்தகம், அதுதான் குர்ஆன். அப்ப அந்த நூர் எது? அதுதான் நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை போல் நாம் குர்ஆனை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனை வைத்து நேர்வழி பெற்றவர்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் நாம் சேர்ந்து விடுவோம். மௌத்தா போனவங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? மௌத்தா போனவங்களை வச்சு என்ன கேட்க முடியும்? நீ திங்கிற கோழிக்கறி, நீ திங்கிற ஆட்டுக்கறி உயிரோடவா இருக்கு? மீன் உயிரோடவா சாப்பிட்றோம்? உடம்புல விட்டமின் இல்ல, சத்து இல்ல. ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லுங்க, ஆட்டு லிவர் சாப்பிட சொல்லுங்க, அதை சாப்பிட சொல்லுங்க, இதை சாப்பிட சொல்லுங்க. கோழிக்கறியை திங்கிறாரு. எதுக்கு?
இவருக்கு புரோட்டீன் வேணுமா. ஆட்டுக்கறி திங்கிறார் எதுக்கு? ஆட்டு லிவர் சாப்பிட்றாரு எதுக்கு? இவர் பொண்டாட்டி நல்ல பிரசவம் பார்க்கணும், அதுக்கு ரத்த சத்து வேணும். அதுக்கு என்ன வேணும்? ஆட்டோடைய லிவர் வேணும். மீன் சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு நல்ல கண்ணு தெரியணும். ஏன்னா செத்து போன கோழிக்கறி, செத்து போன ஆட்டுக்கறி, செத்து போன மீனை திண்டு அது உனக்கு சத்து கொடுக்குது. அப்ப செத்த வேலை எதுவும் பண்ண முடியாதுண்டா. செத்த கோழிக்கறி, செத்த ஆடு, செத்த மீன் உனக்கு விட்டமினை கொடுக்குது, புரோட்டீனை கொடுக்குது, உனக்கு எல்லா விதமான சத்தையும் கொடுக்குதுன்னு சொன்னா இது செத்து போச்சு. நான் சொல்றது இங்க மௌத்துக்கும் இவங்க நினைக்கிற இவர்கள் இந்த அறிவு ஜீவிகள் நினைக்கக்கூடிய மௌத்து இல்ல. மௌத்தை பற்றி நான் உங்களிடத்தில் தெளிவாக பேசுறேன். மௌத் என்று சொன்னால் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய ஒரு சம்பவம். கபரிலே உயிர் கொடுக்கப்படும். உயிர் கொடுக்காம எப்படி கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும்? உயிர் கொடுக்காம நும்க நவமத்தில் அரூசுன்னு ஆலி மோதுறாரு, துவா ஓதுறாங்களே, புது மாப்பிள்ளைய போல தூங்குங்கன்னு. அப்ப தூங்குன்னு தானே சொல்றாங்க கபர்ல. அப்ப மண்ணு ஃபுல்லா அரிச்சிருதே, வெறும் எலும்பு தானங்க இருக்குன்னா ஏன் அதுக்கு குரான்ல ஆதாரம் இல்லையா? குரான்ல ஆதாரம் இல்லையா? இதுக்கு என்ன ஆதாரம்? யோசிங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஆதாரம் தெரியும், தெரியாதவங்களுக்கு இந்த குரான் என்ன ஆதாரம் சொல்லுது? கபூர்ல வச்சுட்டா எல்லாமே அழுகி போயிடும், எல்லாமே மக்கி போயிடும், மண்ணோட மண்ணா மனுஷன் போயிடுவான், அப்புறம் எப்படி அங்கே உயிர் இருக்கும் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா இதுக்கு நான் நாளைக்கு கண்டிப்பாக இதுக்கு உண்டான விளக்கத்தை நாளைக்கு தொடரில் சொல்கிறேன், ஞாபகமாக. அப்போ கபூரில் வச்சுட்டா மண் அரிக்கத்தான் செய்யும், எல்லாரையும் மண் அரிக்காது. எந்த மரம் மண்ணிலிருந்து வளருதோ அதே மண்ணில் தான் மரக்கட்டையும் என்ன செய்யுது? அழுகி ஊசி நாசமாக போய் ஒன்றுமில்லாமல் போகுது. ஒரு கட்டையை மண் ஒன்றுமில்லாமாக்குது, ஒரு கட்டையை மண் ஸ்ட்ரென்த்தாக வளர்க்குது. அப்போ நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவது ஹராம். அப்போ மண்ணுக்கு ஹராம்ன்ற ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? எல்லா உடலையும் மண் தீண்டிடாது, எல்லா உடலையும் மண்ணோட மண்ணை ஆக்கிறாது. நபிமார்களுடைய, சுகதாக்களுடைய, வலிமார்களுடைய, இறைநேசர்களுடைய உடலை மண் அப்படியே பாதுகாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதற்கு குர்ஆனும் சாட்சி. ஆக ஒரு கெட்டவங்க கபூர்ல அவங்க அதாபு செய்யப்படுறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாழும் காலத்திலேயே பூமிக்கு மேலேயே பல பல மைல்கள் நடந்து சென்று பல மனிதர்களுக்கு வேதனையிலிருந்து விடிவு கொடுப்பதற்காக வேண்டி துடியாய் துடித்த நெஞ்சங்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்விடத்திலே போராடி அவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தவர்கள், இறை ஞானத்தை புகட்டியவர்கள், வாழும் காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு சாமானியமான விஷயங்களை மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத போது செய்தார்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதனை போல கபரில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்களா? கபரை கெட்டக்கூடாது, கபரை தர்காவாக கெட்டக்கூடாது. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 முட்டாள்தனமான ஒரு பேச்சு. இவங்களுக்கு கபருண்டே எதுவும் தெரியல. இவன் கபருண்டா மேலே இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கான். கபருண்டா பூமிக்குள்ளே இருக்கிறது. கபர் பூமிக்குள்ளே யாரும் நம்ம டைல்ஸ் போட்டு கட்டி ஏசி ரூம் போட்டு உள்ளே நம்ம என்ன செய்யலை, ஜனாசாவை படுக்க வைக்கல. மேலே இருக்கிறது அந்த கபருக்குன்னு உண்டான அடையாளம். சவுதியிலலாம் பாருங்க, கபரெல்லாம் ஃபுல்லாக தரமட்டமாக இருக்கு. அப்புறம் ஏன் கல்லை நட்டி வச்சிருக்கான்? எப்போ ஒத்த கல்லை நட்டியிருக்கான்லப்பா எல்லா கபருக்கு மேலேயும், எதுக்கு வச்சிருக்கான்? தரமட்டமாக்கணும், ஆக்கிட வேண்டியது தானே. சரி, அதே சவுதியில் ஜன்னத்துல் பக்கியில அந்த கபறுகள் இருக்கு, அதுக்கு மேலே நான் இறங்கி நடந்து போனா என்னை விட்டுருவானா அந்த சவுதி அரசாங்கக்காரன்? கபருக்கு மேலே நடக்காத சொல்லுவானா இல்லையா? அப்போ கபருக்கு மேலே நடக்கக்கூடாது இல்லை? அப்போ கபருக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னா அங்கே கபருக்குன்னு தெரியும்ல, அதுக்கு அடையாளம் வச்சுதானே ஆகணும். கபரை ஃபுல்லாக தரமட்டமாக இடித்த சவுதிகள், அந்த அயோக்கிய சவுதிகள் எதற்கு அந்த கபருக்கு மேலே ஒரு கல்லை வைத்திருக்கிறார்கள்? ஏன்பா ஒரு கல்லை வச்சா என்ன, ஒரு 10 கல்லை வச்சு கட்டினா என்னையா? என்ன பெரிய வித்தியாசம்? என்ன இது அயில் போங்கா இருக்கு? இந்த கிரிக்கெட் சின்ன வயசில் விளையாடும்போது சொல்லுவோம்ல, எப்பா நீ ரொம்ப அயில் போங்க அடிக்கிறப்பா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இது ரொம்ப போங்காட்டமாக இல்லை. அப்போ இதெல்லாம் விளங்க வேண்டிய விஷயம். ரொம்ப கொஞ்சமாவது தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய விஷயத்தில்
அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அறிவை பயன்படுத்தி குரானை பார்க்கறதுக்கு போயிடக்கூடாது. சரியான விளக்கத்தை தேடணும். ஏன்னா குரானை பார்க்கறதுக்கு பல ஷர்த் இருக்குது. இங்கே குரானு, ஹதீஸு, இஜ்மா, கியாஸ் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வழிமுறைகளில் தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. பலவிதமான சட்டங்கள் இருக்குது. ஹராம் ஹலால் மட்டும் பேசுகிறோம். ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹபு, ஹலாலு, ஹராமு, மக்ரூஹு, முபாஹு இப்படின்னு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகளுக்குள்ள இந்த சட்டத்தை நம்ம கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு நமக்கு தெரியணும். சாராயத்தை பற்றி 3 இடத்துல குரான் வசனம் வருது. எந்த வசனத்தை நாம் அமல்படுத்துவது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஞானம் வேண்டும். அதற்கு உண்டான முறையில் நம்ம ஞானத்தை படிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்தியிருக்க வேண்டும். சும்மா ஏதோ ஒன்று, எங்கேயோ ஒன்று, எதையோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக வேண்டி அதை கேட்டுக்கிட்டு உடனே நம்ம மூளைக்கு அறிவு எட்டிடுச்சு, நான் இப்படித்தான் இருப்பேன், இதெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது ரொம்ப சிக்கலாயிரும். அதனால் இந்த தர்காவுடைய விஷயம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இது இறைவனுடைய மிக முக்கியமான இறையடியார்களை பற்றிய விஷயம். இப்லீஸ் எங்கே கெட்டு போனாங்கிறது அதுக்கும் இந்த தர்காவுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரில் நாம் பேசுவோம். வாஹிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வ சய்யிதுல் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.